இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணும் பணிக்கு அலுவலர்கள் உள்ளிட்ட 631 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் நேற்று மாலை இளைஞர் ஒருவர் 4 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் சுமார் 300க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் சிகிச்சை வார்டில் வீணாகி போன பொருட்களை குப்பை போல் குவித்து வைத்துள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணும் பணிக்கு அலுவலர்கள் உள்ளிட்ட 631 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்குகள் எண்ணிக்கை பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் 2 மையங்களிலும், காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகிய தலா 1 மையம் என மொத்தம் 5 மையங்களில் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் 143 வாக்கு எண்ணும் மைய மேற்பார்வையாளர்கள், 151 வாக்கு எண்ணும் மைய உதவி அலுவலர்கள், 137 நுண் பார்வையாளர்கள், 2 வாக்கு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் ஊழியர்கள், உதவியாளர்கள் என மொத்தம் 631 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை சட்டப்பேரவை தொகுதி வாரியாக தலா 3 சுற்றுகள் நடைபெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம், மணவெளி தொகுதிகளுக்கு மட்டும் தலா 4 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 97 மேஜைகளில் வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் புதுச்சேரியின் 2 மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களை சேர்த்து மொத்தம் 1500 போலீசார் வரை வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புதுச்சேரியில் நேற்று மாலை இளைஞர் ஒருவர் 4 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் சுமார் 300க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் நேற்று மாலை 4 பேர் கொண்ட கும்பல் விக்கி என்ற இளைஞரை அடித்து கொன்றது. இது தொடர்பாக ஓதேஞ்சாலை போலீசார் அதே பகுதியை சேர்ந்த 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விக்கியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் குற்றவாளிகளின் வீடுகளை அடித்து சூறையாடினர். மேலும் அவர்களது கார் மற்றும் பைக்குகளை அடித்து நொறுக்கினார்கள். இதையடுத்து விக்கியின் உடலை வாங்க மறுத்தும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சோனாம்பாளையம் சந்திப்பில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அதை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதட்டமான சூழல் நிலவியது. இந்த போராட்டத்தை மக்கள் கைவிட மறுத்ததால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிமுக மாநில செயலாளரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அப்பகுதி மக்களின் திடீர் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் சிகிச்சை வார்டில் வீணாகி போன பொருட்களை குப்பை போல் குவித்து வைத்துள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை அருகே இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியை சேர்ந்தவர்கள், கிராமம் மற்றும் நகர பகுதிகளை சேர்ந்தவர்கள் என நாள்தோறும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இங்கு சிகிச்சைக்காக வருகின்றனர். நாள்தோறும் மருத்துவமனைக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாகி வரும் நிலையில் மருத்துவமனையில் படுக்கை வசதி, கழிவறை வசதி உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகள் சரிவர இல்லை என்ற புகாரும் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் மருத்துவமனையின் முதல் மாடியில் உள்ள ஆண்கள் சிகிச்சை பிரிவு வார்டில் வீணாகி போன நாற்காலிகள், மருத்துவமனை உபகரணங்கள் என வீணாகி போன பொருட்களை எல்லாம் குப்பை போல் குவித்து வைத்துள்ளனர். இதை அங்கிருந்த நோயாளி ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார். தற்போது அந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருவதுடன் மருத்துவமனையில் சுகாதாரம் குறித்து பல்வேறு தரப்பினரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.
புதுச்சேரி அகரம் மின்பாதையில் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அகரம் மின்பாதையில் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை கீழ்கண்ட பகுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி வில்லியனூர் ஒரு பகுதி, மூர்த்தி நகர், சிவகணபதி நகர், ஆரியபாளையம், பாரதி நகர், கண்ணகி நகர், கோட்டைமேடு, SMV புரம் மேற்கு, பரசுராமபுரம், பெருமாள்புரம், பாண்டியன் நகர், சேத்துநத்தம், சேத்திலால் நகர், சுல்தான்பேட், அரசூர், ஆத்துவாய்க்கால்பேட் உட்பட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salikas. செய்திகள் தொடர்கின்றன. கிளிநூர் அருகே சாராயம் விற்ற புதுச்சேரி வாலிபர் தடுப்பு காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். வானூர் அடுத்த கொந்தமூர் அரசு பள்ளி அருகே கடந்த மாதம் 6ஆம் தேதி சாராயம் விற்ற புதுச்சேரி காட்டேரி குப்பத்தை சேர்ந்த பரசுராமன் மகன் சூர்யா. இவரை கிளிநூர் போலீசார் கைது செய்தனர். இவர் மீது பல்வேறு சாராய வழக்குகள் உள்ளதால் இவரது நடவடிக்கையை தடுக்கும் பொருட்டு SP தீபக் ஸ்ரீவாக் பரிந்துரையை ஏற்று சூர்யாவை தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்ய கலெக்டர் பழனி உத்தரவிட்டார். அதன் பேரில் சூர்யா கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் இணைய வழியில் மாணவர்களுக்கான சாதி வருவாய் சான்றிதழ்கள் பெறும் திட்டத்தை அரசு செயல்படுத்தாதது ஏன் என்று எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் ஆண்டுதோறும் உயர்கல்வி சேர்க்கைக்காக வருவாய்த்துறையினர் மூலம் சுமார் 25,000 சான்றிதழ்கள் விநியோகிக்கப்படுகிறது. சென்டாக் உயர்கல்வி சேர்க்கைக்காக சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. அந்த சான்றிதழ்களை வருவாய்த்துறையினர் மீண்டும் மீண்டும் ஆய்வு மேற்கொள்வதாக கூறுவதால் சென்டாக் மாணவர் சேர்க்கை தாமதமாகிறது. தாமதம் குறித்து பேரவையில் கேள்வி எழுப்பியதால் உயர்கல்வி மாணவர்களுக்கு சாதி குடியிருப்பு வருமான சான்றிதழ்கள் எளிதில் கிடைக்க அரசு இணைய வசதியை ஏற்படுத்துவதாக சென்டாக் கூறியது. ஆனால் இணைய வசதி திட்டம் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஏன் என்பது அரசு விளக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி AFT திடலுக்கு ஜூன் முதல் வாரத்தில் தற்காலிக பேருந்து நிலையத்தை இடமாற்ற அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் புதிய பேருந்து நிலையத்தில் கடும் இட நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தற்காலிகமாக பேருந்து நிலையத்தை AFT மைதானத்திற்கு மாற்ற அரசு முடிவெடுத்து அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு திறப்பு தேதியும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2 முறை தேதி அறிவிக்கப்பட்டும் திறக்கவில்லை. பணிகளும் முறையாக நடைபெறவில்லை. இதனால் நாடாளுமன்ற தேர்தல் குறுக்கிட்டதால் தற்காலிக பேருந்து நிலைய பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளிவர உள்ள நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளது. மைதானத்தில் பொதுமக்கள் வசதிக்காக நிழற்கூரைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கழிவறை கட்டிடம், குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு புதிய பஸ் நிலையம் AFT மைதானத்திற்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அருகே ECR சாலையில் நின்றிருந்த லாரி மீது பைக் மோதிய விபத்தால் வாலிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுச்சேரியை அடுத்த அனுமந்தை குப்பத்தை சேர்ந்தவர் ஆணியப்பன். இவரது மகன் மணி.
இவர் நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டம் தேவனாம்பேட்டையில் உள்ள அவரது அக்கா வீட்டிற்கு சென்றுவிட்டு அதிகாலை தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கூனிமேடு அருகே வந்து கொண்டிருந்த போது சாலையில் நின்றிருந்த லாரி மீது வேகமாக மோதியதில் பலத்த காயம் அடைந்தார். அருகில் இருந்தவர்கள் மணியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இந்த நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணும் பணிக்கு அலுவலர்கள் உள்ளிட்ட 631 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் நேற்று மாலை இளைஞர் ஒருவர் 4 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் சுமார் 300க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள ஆண்கள் சிகிச்சை வார்டில் வீணாகி போன பொருட்களை குப்பை போல் குவித்து வைத்துள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.